ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் சேலரி வந்து வரும். எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 336 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 31 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஆஃப்காட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் மென் விமன் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 2 டிசம்பர்லேருந்து க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 31 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 2 டிசம்பர் தான் உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் 2ல் எதில் வேணாலும் நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து மென்னுக்கு வந்து ஒரு 21 வேகன்சி, விமனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே வந்து கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து பாருங்கள் 95 வேகன்சி, 53 வேகன்சி, 27 வேகன்சி, 14 வேகன்சி வந்து விமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டியில் வந்து நான் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்கள் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் 14 வேகன்சி, அதே வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சிலே வந்து ஒரு 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து அட்மினில் வந்து ஒரு 42, எல்ஜிஎஸில் ஒரு 13, அக்கௌண்ட்ஸில் ஒரு 11, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பாருங்கள் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 336 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் 20லேருந்து 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஃப்ளையிங்க்கும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா 62 வாரம் சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 52 வாரம் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இதில் இனிஷியலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 56,100 வந்து தருவாங்க. ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வந்து 90,000க்கு மேலே தான் வந்து சேலரியே இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபிசிக்கல், மெடிக்கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் 550 ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட வந்து பாருங்கள் 1.25 crore வந்து உங்களுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு குவாலிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ afcat.cdac.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஃப்ளையிங் பிரான்ச் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரீட் மோர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆஸ் ஏ கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மென் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து மென் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொன்னதான் 20லேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் தான் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி. அப்படி இல்லைனா நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்குமே வந்து தனியாக உங்களுக்கு வந்து இதில் ஏஜ் லிமிட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளையிங்க்கு அடுத்து வந்து பாருங்கள் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20லேருந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு. அடுத்து நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லைனா கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சது வந்து எனி டிசிப்ளினில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச்னா அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்னா வந்து பாருங்கள் நீங்கள் 12th முடிச்சுட்டு பிகாம் டிகிரியோ இல்லைனா வந்து
பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைனா பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸோ இல்லைனா வந்து பாருங்க சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ஏ, சிஎஃப்ஏ முடிச்சவங்க இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஃபினான்ஸ் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்க நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி இந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராலஜி பிரான்ச்சுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன்லேயே காமிச்ச மத்தியில் உங்களுக்கு ஒரு பிரான்ச் வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த இதுக்கும் தனித்தனியாக வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 டிசம்பர் அன்னைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.